என் தங்கமே, வாழ்க்கையில் பல நேரங்களில் மனிதன் எதிரிகளை பற்றி அதிகமாக சிந்திக்கிறான். யார் என்ன சொல்கிறார்கள், யார் என்ன நினைக்கிறார்கள், யார் நம்மை தடுப்பார்கள் என்று மனதில் பல கேள்விகள் எழுகிறது. ஆனால் உண்மையில் மனிதனை தோற்கடிப்பது வெளியில் இருக்கும் எதிரிகள் அல்ல. அவன் உள்ளத்தில் உருவாகும் சந்தேகங்கள்தான் அவனை பலவீனமாக்குகிறது. அதனால்தான் வராகி அம்மன் மனிதனுக்கு முதலில் கற்பிக்க வருவது நம்பிக்கையின் சக்தியை பற்றிய உண்மையை. என் தங்கமே, நம்பிக்கை என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல. அது மனிதனின் உயிர் சக்தி போல. நம்பிக்கை இருக்கும் வரை மனிதன் எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னே செல்ல முடியும். ஆனால் அந்த நம்பிக்கை சற்றே தளர்ந்துவிட்டால் வாழ்க்கையின் சிறிய சோதனைகளும் பெரிய மலை போல தோன்றும். நீ உன் வாழ்க்கையை நினைத்து பாரு. நீ கடந்து வந்த பாதை எளிதானதா? பல தருணங்களில் நீ தனியாக நின்றாய். பல தருணங்களில் யாரும் புரிந்து கொள்ளாத நிலை உன்னை வந்தடைந்தது. ஆனால் அந்த எல்லா தருணங்களையும் கடந்து இன்று நீ நிற்கிறாய். அது உன் உள்ளத்தில் இருக்கும் ஒரு மறைந்த சக்தியால்தான். அந்த சக்தி தான் உன் நம்பிக்கை. என் தங்கமே, உலகத்தில் யாரேனும் உன்னை எதிர்க்கலாம். யாரேனும் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம். சிலர் உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொள்ளலாம். ஆனால் அந்த எல்லாவற்றையும் விட பெரிய சக்தி உன் உள்ளத்தில் இருக்கிறது. அது உன் மன உறுதி. வராகி அம்மன் என்பது வெறும் கருணையின் வடிவம் மட்டுமல்ல. அது தைரியத்தின் வடிவமும் கூட. அந்த அம்மன் மனிதனுக்கு சொல்லும் முதல் பாடம் பயத்தை விட தைரியம் பெரியது என்பதுதான். எதிரிகளை விட நம்பிக்கை பெரியது என்பதுதான். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிரிகள் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் வார்த்தைகளில் மறைந்து இருக்கலாம். சில நேரங்களில் அவர்கள் நம்முடைய மனதில் தோன்றும் சந்தேகங்களாக இருக்கலாம். அந்த சந்தேகங்கள் தான் மனிதனை உள்ளிருந்து பலவீனப்படுத்தும். அந்த நேரத்தில் தான் வராகி அம்மன் கற்பிக்கும் உண்மை மிகவும் முக்கியமானது. உன் நம்பிக்கை உன் எதிரிகளை விட வலிமையானதாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் யாராலும் உன் பாதையை நிறுத்த முடியாது. ஒரு மரம் வளரும்போது காற்று அதை அசைக்கும். மழை அதை நனைக்கும். சில நேரங்களில் அந்த மரம் வளைந்து போகும். ஆனால் அதன் வேர் வலிமையாக இருந்தால் அது மீண்டும் நேராக நின்றுவிடும். மனிதனின் வாழ்க்கையும் அதுபோல தான். நம்பிக்கை என்பது அந்த வேரை போன்றது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை தினமும் வளர்த்துக்கொள். அது ஒரு விதையை போல. அந்த விதையை அன்பால் நீரிட்டு நல்ல எண்ணங்களால் பாதுகாத்தால் அது ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த மரத்தின் நிழலில் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். பல நேரங்களில் மனிதன் வெளியில் இருக்கும் ஆதரவை காத்திருப்பான். யாராவது வந்து என்னை காப்பாற்றுவார்களா என்று எண்ணுவான். ஆனால் உண்மையில் மனிதனின் மிக பெரிய பாதுகாப்பு அவன் உள்ளத்தில் தான் உள்ளது. அந்த பாதுகாப்பு தான் தன்னம்பிக்கை. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் உள்ளத்தை அமைதியாக கேட்க ஆரம்பித்தால் அந்த உள்ளத்தின் குரல் உன்னை வழிநடத்தும். அந்த குரல் எப்போதும் பயத்தை சொல்லாது. அது எப்போதும் தைரியத்தை சொல்லும். வாழ்க்கையில் சோதனைகள் வருவது தவறு அல்ல. அந்த சோதனைகள் தான் மனிதனை வளர்க்கிறது. ஒரு போர்வீரன் போராட்டம் இல்லாமல் வீரனாக மாற முடியாது. அதுபோல மனிதன் சோதனைகள் இல்லாமல் வலிமையானவனாக மாற முடியாது. என் தங்கமே, சில நேரங்களில் உன் பாதையில் தடைகள் வந்தால் அதனை தோல்வி என்று நினைக்காதே. அது ஒரு சோதனை மட்டுமே. அந்த சோதனை உன் உள்ளத்தின் வலிமையை வெளிக்கொண்டு வர வந்திருக்கிறது. வராகி அம்மன் மனிதனுக்கு தரும் அருள் என்னவென்றால் மனதில் இருக்கும் அந்த பயத்தை மெதுவாக அகற்றுவது. பயம் அகன்ற பிறகு மனிதன் தனது உண்மையான சக்தியை அறிய ஆரம்பிக்கிறான். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எத்தனை எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் உன் பாதையை நிரந்தரமாக நிறுத்த முடியாது. ஏனெனில் வாழ்க்கையின் உண்மையான பாதையை தீர்மானிப்பது வெளியில் இருக்கும் மனிதர்கள் அல்ல. உன் உள்ளத்தில் இருக்கும் தீர்மானம் தான். அந்த தீர்மானம் நம்பிக்கையுடன் இணைந்தால் அது ஒரு மிக பெரிய சக்தியாக மாறும். அந்த சக்தி உன்னை எந்த இருளிலும் இருந்து வெளியே கொண்டு வரும். வாழ்க்கையில் சில நேரங்களில் மனிதன் தனிமையாக உணரலாம். ஆனால் அந்த தனிமை உண்மையில் ஒரு ஆசீர்வாதம். அந்த
நேரத்தில் தான் மனிதன் தனது உள்ளத்தை ஆழமாக அறிய ஆரம்பிக்கிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி மிகவும் மதிப்புடையது. அந்த ஒளியை காக்க வேண்டும். அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. நீ எங்கு சென்றாலும் அந்த ஒளி உன்னுடன் வரும். அந்த ஒளி உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது. அது எப்போதும் சரியான திசையை காட்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை யாருடன் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொரு மனிதனின் பாதையும் தனித்துவமானது. உன் பாதையும் அதுபோலவே தனித்துவமானது. நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். அந்த மாற்றம் ஒரே நாளில் வராது. ஆனால் அது மெதுவாக உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். வராகி அம்மன் அருள் உன் மனதில் தைரியத்தை விதைக்கட்டும். அந்த தைரியம் உன் எண்ணங்களை உறுதியாக மாற்றட்டும். அந்த உறுதி உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கட்டும். என் தங்கமே, நினைத்து பாரு. ஒரு சிறிய தீபம் இருளை முழுவதும் அகற்ற முடியாமல் இருந்தாலும் அந்த தீபம் இருக்கும் இடத்தில் இருள் நிற்க முடியாது. அதுபோல உன் நம்பிக்கை சிறியதாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையின் இருளை அகற்ற ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. அது தான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம். உலகம் என்ன சொன்னாலும் உன் உள்ளத்தின் குரலை நம்பு. என் தங்கமே, வராகி அம்மன் உன் மனதில் இந்த உண்மையை நினைவூட்ட வருகிறாள். எதிரிகளை பற்றி சிந்திக்க வேண்டாம். உன் நம்பிக்கையை வலிமையாக மாற்று. அந்த நம்பிக்கை உன் பாதையை ஒளியால் நிரப்பும். அந்த ஒளி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த உயரத்தில் நீ நின்றபோது கடந்த காலத்தில் வந்த எல்லா சோதனைகளும் ஒரு சிறிய கதையாக மட்டும் தோன்றும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல. அது ஒரு உயர்வு. அந்த உயர்வை அடைய உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை பிடித்துக்கொள். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான சக்தி. அந்த சக்தி இருந்தால் உலகத்தில் எந்த எதிரியும் உன்னை தோற்கடிக்க முடியாது. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் பல நேரங்களில் தன்னை சுற்றி நிற்கும் மனிதர்களை பார்த்து பயப்படுகிறான். யார் என்ன செய்வார்கள் என்று எண்ணி மனதில் பல சந்தேகங்களை உருவாக்கிக் கொள்கிறான். ஆனால் உண்மையில் ஒரு மனிதனை வீழ்த்தும் சக்தி வெளியில் இருந்து வருவதில்லை. அது உள்ளத்தில் உருவாகும் பலவீனத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அந்த பலவீனம் வந்துவிட்டால் சிறிய பிரச்சினையும் பெரிய புயலாக தெரியும். ஆனால் மனம் உறுதியான போது பெரிய புயலும் ஒரு சாதாரண காற்றாகவே தோன்றும். என் தங்கமே, வராகி அம்மன் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும் மிக பெரிய பாடம் என்னவென்றால் மனத்தின் வலிமையை பற்றி. வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நம்பிக்கையை இழக்காதே என்று அந்த அம்மன் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். ஏனெனில் நம்பிக்கை என்பது மனிதனின் உயிர் சுவாசம் போன்றது. அது இருக்கும் வரை மனிதன் வீழ்ச்சி அடைய மாட்டான். நீ உன் வாழ்க்கையை ஒரு நிமிடம் அமைதியாக நினைத்து பாரு. எத்தனை சோதனைகள் உன் பாதையில் வந்திருக்கிறது. சில நேரங்களில் உன் அருகில் இருந்தவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் நீ செய்த நல்ல விஷயங்களுக்கே தவறான அர்த்தம் கொடுத்தவர்களும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த எல்லா தருணங்களையும் கடந்து நீ இன்னும் நிற்கிறாய். அது உன் உள்ளத்தின் சக்தியால் தான். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த அந்த போராட்டங்கள் எல்லாம் வீணாக போகவில்லை. அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதை மேலும் வலிமையானதாக மாற்றி இருக்கிறது. ஒரு கல்லை அடிக்கடி செதுக்கினால் அது ஒரு அழகான உருவமாக மாறும். அதுபோல வாழ்க்கையின் சோதனைகள் மனிதனை ஒரு வலிமையான மனிதராக மாற்றுகிறது. பல நேரங்களில் மனிதன் தனது எதிரிகளை பார்த்து கோபப்படுவான். அவர்கள் ஏன் இப்படிச் செய்கிறார்கள் என்று கேள்வி எழுப்புவான். ஆனால் உண்மையில் அந்த எதிரிகளே சில நேரங்களில் நம்மை மேலும் வலிமையானவர்களாக மாற்றும். அவர்கள் இல்லாமல் நம்முடைய சக்தியை நாமே அறிய முடியாமல் போயிருக்கும். என் தங்கமே, வராகி அம்மன் ஒரு போர் தெய்வம் என்று பலர் கூறுவார்கள். ஆனால் அந்த போரின் அர்த்தம் வெளியில் உள்ள மனிதர்களுடன் செய்யும் போரல்ல. அது உள்ளத்தில் இருக்கும் பயத்துடன் செய்யும் போர். அந்த பயத்தை வென்ற மனிதன் வாழ்க்கையில் எந்த தடையையும் வெல்ல முடியும். நீ உன் மனதில் ஒரு தீபத்தை ஏற்றிக்கொள். அந்த தீபம் தான் நம்பிக்கை. அது சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அது அணையாமல் இருக்க வேண்டும்.
அந்த ஒளி இருந்தால் இருள் எவ்வளவு வந்தாலும் அது நீடிக்க முடியாது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை தடுக்க முயற்சி செய்யலாம். சிலர் உன் முன்னேற்றத்தை பார்த்து மனதில் பொறாமை கொள்ளலாம். ஆனால் அந்த எல்லா விஷயங்களும் தற்காலிகமானவை. உண்மையில் நிரந்தரமானது உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை தான். ஒரு பறவை வானத்தில் பறக்கும் போது காற்று அதை தள்ளும். ஆனால் அந்த பறவை தனது சிறகுகளை நம்புகிறது. அதனால் அது கீழே விழாமல் மேலே பறக்கிறது. அதுபோல மனிதன் தனது உள்ளத்தை நம்பினால் எந்த சூழ்நிலையும் அவனை கீழே தள்ள முடியாது. என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் அந்த தைரியத்தை தினமும் நினைவூட்டு. நீ பலவீனமானவன் அல்ல. நீ ஏற்கனவே பல சோதனைகளை கடந்து வந்தவன். அந்த அனுபவங்கள் உன் வாழ்க்கையின் பெரிய ஆசிரியர்கள். ஒரு மனிதன் தனது உள்ளத்தை மதிக்க ஆரம்பித்தால் உலகம் அவனை மதிக்க ஆரம்பிக்கும். அந்த மரியாதை வெளியில் இருந்து வருவதில்லை. அது உள்ளத்தில் இருந்து பிறக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ அமைதியாக இருக்க வேண்டிய தருணங்கள் வரும். அந்த அமைதி பலவீனம் அல்ல. அது ஒரு ஆழமான வலிமை. அந்த அமைதியில் இருந்து தான் தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு வந்த பிறகு மனிதன் தனது வாழ்க்கையின் பாதையை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் அவன் யாரையும் குறை கூற மாட்டான். அவன் தனது பாதையில் மட்டும் கவனம் செலுத்துவான். என் தங்கமே, வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருக்கட்டும். அந்த கவசம் உன் மனதை பயத்திலிருந்து காக்கட்டும். அந்த பாதுகாப்பு உனக்கு தைரியத்தை தரட்டும். நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு நாள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றம் மெதுவாக ஆரம்பிக்கும். ஆனால் அது நிலையானதாக இருக்கும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றலாம். ஆனால் பின்னர் பார்த்தால் அது நம்மை சரியான பாதைக்கு அழைத்துச் சென்றதை உணருவோம். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு கதை போல. அந்த கதையில் சிரிப்பு இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனால் அந்த எல்லா தருணங்களும் சேர்ந்து தான் அந்த கதை முழுமையாகும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் கடந்த காலத்தில் வந்த எல்லா சோதனைகளும் உன்னை உருவாக்கியதை புரிந்து கொள்வாய். அந்த உண்மை தெரிந்தபோது உன் மனதில் நன்றியுணர்வு பிறக்கும். என் தங்கமே, நம்பிக்கை என்பது ஒரு விதை போல. அதை தினமும் நல்ல எண்ணங்களால் வளர்த்தால் அது ஒரு பெரிய மரமாக மாறும். அந்த மரத்தின் நிழலில் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். அவை உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். அந்த மாற்றம் உனக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை ஒருபோதும் அணைய விடாதே. அந்த ஒளி தான் உன் பாதையின் வழிகாட்டி. அது உன்னை இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்து செல்லும். உலகம் என்ன சொன்னாலும் உன் உள்ளத்தின் குரலை கேள். அந்த குரல் எப்போதும் உண்மையை சொல்வது. அது உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது. என் தங்கமே, வராகி அம்மன் உன் மனதில் இந்த உண்மையை விதைக்கட்டும். எதிரிகளை விட உன் நம்பிக்கை வலிமையானதாக இருக்கட்டும். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை உயரத்திற்கு கொண்டு செல்லட்டும். அந்த உயரத்தில் நீ நின்றபோது கடந்த காலத்தில் உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் மிகவும் சிறியதாக தோன்றும். அந்த நேரத்தில் நீ உணர்வாய் வாழ்க்கையின் உண்மையான சக்தி உன் உள்ளத்தில் இருந்ததை. என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் பல அழகான தருணங்களை காணப்போகிறது. அந்த தருணங்களை தைரியமாக வரவேற்று நம்பிக்கையை பிடித்து கொண்டு முன்னே செல். அந்த நம்பிக்கை உன் பாதையை ஒளியால் நிரப்பும். அந்த ஒளி உன்னை என்றும் பாதுகாத்து வழிநடத்தும். என் தங்கமே, வாழ்க்கையின் பாதையில் நடந்து செல்லும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் அவன் தனது உள்ளத்தை ஆழமாக பார்க்க ஆரம்பிப்பான். அந்த பார்வையில் அவன் உணரும் உண்மை என்னவென்றால் உலகம் முழுவதும் எதிரிகள் இருந்தாலும் மனதில் இருக்கும் நம்பிக்கை இருந்தால் எந்த மனிதனையும் தோற்கடிக்க முடியாது என்பதே. மனிதன் பிறக்கும் போது அவன் மனம் வெறுமையாக இருக்கும். அந்த மனதில் பிறகு வாழ்க்கை பல அனுபவங்களை எழுத ஆரம்பிக்கும். சில அனுபவங்கள் இனிமையாக இருக்கும். சில அனுபவங்கள் காயப்படுத்தும். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் சேர்ந்து மனிதனை ஒரு வலிமையான ஆன்மாவாக மாற்றுகின்றன.
என் தங்கமே, சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை பார்த்து ஏன் இவ்வளவு சோதனைகள் என கேட்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் மிகவும் ஆழமானது. வாழ்க்கை எப்போதும் வலிமையான மனிதர்களையே சோதிக்கிறது. ஏனெனில் அந்த சோதனைகளை தாங்கும் சக்தி அவர்களிடம் இருக்கிறது. வராகி அம்மன் மனிதனுக்கு தரும் அருள் என்னவென்றால் அந்த சோதனைகளின் அர்த்தத்தை புரிய வைக்கும் ஞானம். அந்த ஞானம் வந்துவிட்டால் மனிதன் வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கிறான். முன்னால் பயமாக தோன்றிய விஷயங்கள் பின்னர் ஒரு பாடமாக தோன்றும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை கவனமாக காக்க வேண்டும். அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் திசை. அந்த ஒளி இருந்தால் நீ எந்த இருளிலும் வழி தவற மாட்டாய். உலகம் பல விதமான மனிதர்களால் நிரம்பியுள்ளது. சிலர் நம்மை ஊக்குவிப்பார்கள், சிலர் நம்மை சோதிப்பார்கள், சிலர் நம்மை புரிந்து கொள்வார்கள், சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த எல்லா மனிதர்களும் நம் வாழ்க்கையில் ஒரு காரணத்திற்காகவே வருகிறார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அந்த பாடங்கள் சில நேரங்களில் கடினமாக இருந்தாலும் அவை உன் உள்ளத்தை மேலும் வலிமையானதாக மாற்றுகின்றன. ஒரு நதி தனது பயணத்தில் பல கற்களை சந்திக்கும். அந்த கற்கள் நதியின் ஓட்டத்தை நிறுத்த முடியாது. அவை அந்த ஓட்டத்தை மேலும் அழகாக மாற்றும். அதுபோல மனிதனின் வாழ்க்கையிலும் வரும் தடைகள் அவன் பயணத்தை நிறுத்துவதற்காக அல்ல. அது அவன் பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்காக. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் அமைதியாக நினைத்து பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மை என்னவென்றால் எந்த சோதனையும் நிரந்தரமாக இருக்காது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவின் பின்னால் ஒரு புதிய தொடக்கம் இருக்கும். அந்த தொடக்கம் தான் வாழ்க்கையின் உண்மையான அழகு. அந்த அழகை காண தைரியம் தேவை. அந்த தைரியம் தான் நம்பிக்கை. வராகி அம்மன் மனிதனின் மனதில் அந்த நம்பிக்கையை விதைக்க வருகிறாள். அந்த நம்பிக்கை ஒரு சிறிய விதையைப் போல ஆரம்பிக்கும். ஆனால் அதை தினமும் நல்ல எண்ணங்களால் வளர்த்தால் அது ஒரு பெரிய மரமாக மாறும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த மரம் உன் வாழ்க்கைக்கு நிழல் தரும். அந்த நிழலில் நீ அமைதியாக சுவாசிக்க முடியும். அந்த அமைதி தான் உண்மையான செல்வம். பல மனிதர்கள் பணத்தை செல்வம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான செல்வம் மன அமைதி தான். அந்த அமைதி இருந்தால் வாழ்க்கையின் எல்லா சோதனைகளையும் மனிதன் அமைதியாக கடந்து செல்ல முடியும். என் தங்கமே, உன் மனதில் அமைதி இருந்தால் உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் அது உன்னை பாதிக்காது. அந்த அமைதி தான் உன் உள்ளத்தின் கோவில். அந்த கோவிலில் தினமும் நல்ல எண்ணங்களை ஏற்றி வை. அந்த எண்ணங்கள் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். அந்த ஒளி உன்னை சரியான பாதையில் வழிநடத்தும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ தனிமையாக உணரலாம். ஆனால் அந்த தனிமை ஒரு தண்டனை அல்ல. அது ஒரு வாய்ப்பு. அந்த நேரத்தில் தான் மனிதன் தனது உள்ளத்தின் குரலை தெளிவாக கேட்க முடியும். என் தங்கமே, அந்த உள்ளத்தின் குரல் எப்போதும் உன்னை தவறான பாதைக்கு அழைக்காது. அது எப்போதும் உண்மையை சொல்லும். அந்த குரலை நம்ப கற்றுக்கொள். ஒரு நாள் நீ உன் உள்ளத்தை முழுமையாக நம்ப ஆரம்பித்தால் உலகத்தின் கருத்துகள் உன்னை குலைக்க முடியாது. அந்த நிலை தான் உண்மையான சுதந்திரம். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் அந்த சுதந்திரத்தை தரட்டும். உன் மனதில் இருந்த எல்லா பயங்களையும் மெதுவாக அகற்றட்டும். அந்த பயம் அகன்ற பிறகு உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான சக்தி வெளிப்படும். என் தங்கமே, அந்த சக்தி தான் உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அந்த சக்தி உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த உயரத்தில் இருந்து பார்த்தால் கடந்த காலத்தின் சோதனைகள் எல்லாம் ஒரு சிறிய கதை போல தோன்றும். அந்த கதையை நினைத்து நீ ஒரு நாள் சிரிப்பாய். ஏனெனில் அந்த சோதனைகள் இல்லாமல் இன்று நீ இருக்கும் இந்த வலிமை உருவாகியிருக்காது. என் தங்கமே, வாழ்க்கையின் பாதை எப்போதும் நேராக இருக்காது. சில நேரங்களில் அது வளைந்து செல்லும். சில நேரங்களில் அது இருளில் போகும். ஆனால் அந்த பாதையின் முடிவில் ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை அடைய பொறுமை தேவை. அந்த பொறுமை இருந்தால் எந்த பயணமும் சிரமமாக தோன்றாது. நீ எடுக்கும்
ஒவ்வொரு சிறிய அடியும் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். அந்த வெற்றி வெளியில் மட்டும் தெரியாது. அது உன் உள்ளத்தில் ஒரு பெருமையாக உணரப்படும். என் தங்கமே, அந்த பெருமை தான் வாழ்க்கையின் உண்மையான பரிசு. அந்த பரிசை பெற உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள். வராகி அம்மன் உன் மனதில் தைரியத்தை விதைக்கட்டும். அந்த தைரியம் உன் எண்ணங்களை தெளிவாக மாற்றட்டும். அந்த தெளிவு உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கட்டும். உன் வாழ்க்கையில் இன்னும் பல அழகான தருணங்கள் வரப்போகிறது. அந்த தருணங்களை தைரியமாக வரவேற்று நம்பிக்கையை பிடித்து கொண்டு முன்னே செல். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கை உன் எதிரிகளை விட எப்போதும் வலிமையானதாக இருக்கட்டும். அந்த நம்பிக்கை உன்னை ஒளியின் பாதையில் அழைத்து செல்லட்டும். அந்த பாதையில் நீ நடந்தால் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிப்பாய். என் தங்கமே, வாழ்க்கையின் பாதையில் நடந்து செல்லும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் அவன் தனது உள்ளத்தை ஆழமாக பார்க்க ஆரம்பிப்பான். அந்த பார்வையில் அவன் உணரும் உண்மை என்னவென்றால், உலகம் முழுவதும் எதிரிகள் இருந்தாலும் மனதில் இருக்கும் நம்பிக்கை இருந்தால் எந்த மனிதனையும் தோற்கடிக்க முடியாது என்பதே. மனிதன் பிறக்கும் போது அவன் மனம் வெறுமையாக இருக்கும். அந்த மனதில் பிறகு வாழ்க்கை பல அனுபவங்களை எழுத ஆரம்பிக்கும். சில அனுபவங்கள் இனிமையாக இருக்கும். சில அனுபவங்கள் காயப்படுத்தும். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் சேர்ந்து மனிதனை ஒரு வலிமையான ஆன்மாவாக மாற்றுகின்றன. என் தங்கமே, சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை பார்த்து ஏன் இவ்வளவு சோதனைகள் என கேட்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் மிகவும் ஆழமானது. வாழ்க்கை எப்போதும் வலிமையான மனிதர்களையே சோதிக்கிறது. ஏனெனில் அந்த சோதனைகளை தாங்கும் சக்தி அவர்களிடம் இருக்கிறது. வராகி அம்மன் மனிதனுக்கு தரும் அருள் என்னவென்றால், அந்த சோதனைகளின் அர்த்தத்தை புரிய வைக்கும் ஞானம். அந்த ஞானம் வந்துவிட்டால் மனிதன் வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கிறான். முன்னால் பயமாக தோன்றிய விஷயங்கள் பின்னர் ஒரு பாடமாக தோன்றும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை கவனமாக காக்க வேண்டும். அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் திசை. அந்த ஒளி இருந்தால் நீ எந்த இருளிலும் வழி தவற மாட்டாய். உலகம் பல விதமான மனிதர்களால் நிரம்பியுள்ளது. சிலர் நம்மை ஊக்குவிப்பார்கள். சிலர் நம்மை சோதிப்பார்கள். சிலர் நம்மை புரிந்து கொள்வார்கள். சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த எல்லா மனிதர்களும் நம் வாழ்க்கையில் ஒரு காரணத்திற்காகவே வருகிறார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அந்த பாடங்கள் சில நேரங்களில் கடினமாக இருந்தாலும் அவை உன் உள்ளத்தை மேலும் வலிமையானதாக மாற்றுகின்றன. ஒரு நதி தனது பயணத்தில் பல கற்களை சந்திக்கும். அந்த கற்கள் நதியின் ஓட்டத்தை நிறுத்த முடியாது. அவை அந்த ஓட்டத்தை மேலும் அழகாக மாற்றும். அதுபோல மனிதனின் வாழ்க்கையிலும் வரும் தடைகள் அவன் பயணத்தை நிறுத்துவதற்காக அல்ல. அது அவன் பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்காக. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் அமைதியாக நினைத்து பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மை என்னவென்றால், எந்த சோதனையும் நிரந்தரமாக இருக்காது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவின் பின்னால் ஒரு புதிய தொடக்கம் இருக்கும். அந்த தொடக்கம் தான் வாழ்க்கையின் உண்மையான அழகு. அந்த அழகை காண தைரியம் தேவை. அந்த தைரியம் தான் நம்பிக்கை. வராகி அம்மன் மனிதனின் மனதில் அந்த நம்பிக்கையை விதைக்க வருகிறாள். அந்த நம்பிக்கை ஒரு சிறிய விதையைப் போல ஆரம்பிக்கும். ஆனால் அதை தினமும் நல்ல எண்ணங்களால் வளர்த்தால் அது ஒரு பெரிய மரமாக மாறும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த மரம் உன் வாழ்க்கைக்கு நிழல் தரும். அந்த நிழலில் நீ அமைதியாக சுவாசிக்க முடியும். அந்த அமைதி தான் உண்மையான செல்வம். பல மனிதர்கள் பணத்தை செல்வம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான செல்வம் மன அமைதி தான். அந்த அமைதி இருந்தால் வாழ்க்கையின் எல்லா சோதனைகளையும் மனிதன் அமைதியாக கடந்து செல்ல முடியும். என் தங்கமே, உன் மனதில் அமைதி இருந்தால் உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் அது உன்னை பாதிக்காது. அந்த அமைதி தான் உன் உள்ளத்தின் கோவில். அந்த கோவிலில் தினமும் நல்ல எண்ணங்களை ஏற்றி வை. அந்த
எண்ணங்கள் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். அந்த ஒளி உன்னை சரியான பாதையில் வழிநடத்தும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ தனிமையாக உணரலாம். ஆனால் அந்த தனிமை ஒரு தண்டனை அல்ல. அது ஒரு வாய்ப்பு. அந்த நேரத்தில் தான் மனிதன் தனது உள்ளத்தின் குரலை தெளிவாக கேட்க முடியும். என் தங்கமே, அந்த உள்ளத்தின் குரல் எப்போதும் உன்னை தவறான பாதைக்கு அழைக்காது. அது எப்போதும் உண்மையை சொல்லும். அந்த குரலை நம்ப கற்றுக்கொள். ஒரு நாள் நீ உன் உள்ளத்தை முழுமையாக நம்ப ஆரம்பித்தால் உலகத்தின் கருத்துகள் உன்னை குலைக்க முடியாது. அந்த நிலைதான் உண்மையான சுதந்திரம். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் அந்த சுதந்திரத்தை தரட்டும். உன் மனதில் இருந்த எல்லா பயங்களையும் மெதுவாக அகற்றட்டும். அந்த பயம் அகன்ற பிறகு உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான சக்தி வெளிப்படும். என் தங்கமே, அந்த சக்தி தான் உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அந்த சக்தி உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த உயரத்தில் இருந்து பார்த்தால் கடந்த காலத்தின் சோதனைகள் எல்லாம் ஒரு சிறிய கதை போல தோன்றும். அந்த கதையை நினைத்து நீ ஒரு நாள் சிரிப்பாய். ஏனெனில் அந்த சோதனைகள் இல்லாமல் இன்று நீ இருக்கும் இந்த வலிமை உருவாகியிருக்காது. என் தங்கமே, வாழ்க்கையின் பாதை எப்போதும் நேராக இருக்காது. சில நேரங்களில் அது வளைந்து செல்லும். சில நேரங்களில் அது இருளில் போகும். ஆனால் அந்த பாதையின் முடிவில் ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை அடைய பொறுமை தேவை. அந்த பொறுமை இருந்தால் எந்த பயணமும் சிரமமாக தோன்றாது. நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். அந்த வெற்றி வெளியில் மட்டும் தெரியாது. அது உன் உள்ளத்தில் ஒரு பெருமையாக உணரப்படும். என் தங்கமே, அந்த பெருமை தான் வாழ்க்கையின் உண்மையான பரிசு. அந்த பரிசை பெற உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள். வராகி அம்மன் உன் மனதில் தைரியத்தை விதைக்கட்டும். அந்த தைரியம் உன் எண்ணங்களை தெளிவாக மாற்றட்டும். அந்த தெளிவு உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கட்டும். உன் வாழ்க்கையில் இன்னும் பல அழகான தருணங்கள் வரப்போகிறது. அந்த தருணங்களை தைரியமாக வரவேற்று நம்பிக்கையை பிடித்து கொண்டு முன்னே செல். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கை உன் எதிரிகளை விட எப்போதும் வலிமையானதாக இருக்கட்டும். அந்த நம்பிக்கை உன்னை ஒளியின் பாதையில் அழைத்து செல்லட்டும். அந்த பாதையில் நீ நடந்தால் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிப்பாய்.